ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிரமிட் உலகத்தில் இருக்கிற நிறைய பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சாலும் எகிப்தில் இருக்கிற அந்த பிரமிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனி சிறப்பு வாய்ந்த பிரமிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களில் ஒன்றான அந்த கிசா பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தியர்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு மர்மம் வாய்ந்த, அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே யாராலையுமே, அதாவது நிறையா சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஏன் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆராய்ச்சி அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரமிடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கட்டுனாங்க, இல்லை எதுக்காக இந்த பிரமிடை வந்து கட்டினாங்க, அவ்வளோ கற்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொண்டுகிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏலியன்கள் வந்து கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எகிப்து பிரமிட்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுமார் ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் வாழ்ந்த மக்கள், அதாவது மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லப்போனால் ஒரு கிமு 2600 அந்த ரேஞ்சில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிருக்காங்க. இந்த பிரமிட்ஸ் வந்து எதுக்காக அந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்கள், அதாவது அந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்ஸ்குள்ளே கொண்டு போய் வச்சு பதப்படுத்தி அந்த சில பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து வச்சிருவாங்களாம். இது எதுக்காகனா அவங்களோட நம்பிக்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறைவனடி வந்து போய் சேரணும், அதுக்காக அவங்களுக்கு அங்கே போனால் சில பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபிறவி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களோட உடல்களை வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி உள்ளே வந்து வச்சிருந்திருக்காங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸையே வந்து கட்டமைச்சாங்க. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கட்டமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்ச விஷயம் தான். இதில் நம்ம எகிப்தில் இருக்கிற ரொம்பவே பழமை வாய்ந்த, இல்லை உலக அதிசயத்தில் இருக்கிற ஒரு பிரமிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிசா பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கிசா பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா ஒரு மண்ணை வந்து டைரெக்டாக இந்த கிசா பிரமிட்ஸ் எல்லாம் கட்டலைங்க. ஏன்னா இந்த கிசா பிரமிட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ துல்லியமாக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட சென்டிமீட்டர் கூட மாறாமல் அந்த பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சூரிய ஒளி கூட உள்ளே போகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கிசா பிரமிட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரமிட்ஸ் அப்படிங்கிறத கட்டுறாங்க. அதாவது யார் அப்படின்னா பெரோஸ் டோசர் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்காக ஒரு, அதாவது சொல்ல போனால் அந்த சமாதி தாங்க, அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்காக இந்த பிரமிட்ஸ் வந்து கட்டமைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கட்டின பிரமிட் அப்படிங்கிறது ஸ்டெப் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து டோசர் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த டோசர் மன்னனால கட்டறதுனால அது டோசர் பிரமிட் இல்லைன்னா ஸ்டெப் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பிரமிட் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டெப்பாக தான் வந்து கட்டியிருக்காங்க. டைரக்டா எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து அவங்க கட்டல, ஸ்டெப்பாக கட்டி அந்த ஸ்டெப் பிரமிட் அப்படிங்கிறது எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் கட்டினதுக்கு அப்புறம் ஸ்லோப் போட்டு அதில் கல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுப்பி அது அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டாங்க. இந்த ஸ்டெப் பிரமிட் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து கல்லை கொண்டு வந்து மேலே ஏற்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பிரமிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காம போயிருது. அதனால இதோட கட்டமைப்பு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்த மன்னரான ஸ்னெஃப்ரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அந்த பிரமிடை வந்து அதோட வடிவத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் அதோட ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து கட்டமைக்கிறாரு. அப்படி கட்டமைச்ச பிரமிட் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் அந்த ரெட் பிரமிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரமிட் தாங்க. இந்த ரெட் பிரமிடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமை வாய்ந்த பிரமிட் தான். இந்த ஸ்னெஃப்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரமிட் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் ஆங்கிளை மாற்றி ஒரு முக்கோணமான ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடை வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த முக்கோணம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து கீழே இருந்து முக்கோண ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட்டின பிரமிட் அப்படிங்கிறத இந்த ரெட் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட் பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெஃப்ரு அப்படிங்கிற மன்னர் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்காக கட்டின இந்த பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் அவங்களோட உடல் வந்து இறந்து போயிட்டாலும் அவங்க உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரமிட்ஸ் அப்படிங்கிறத கட்டி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. வெறும் உடலை மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், அதாவது தங்கமாகட்டும் இல்லை சில பொருட்களாகட்டும், அவங்க உபயோகித்த பொருட்களாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெஃப்ரோட மகனான கூஃபு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
அவரோட கல்லறை சொல்லப்போனால் அவரோட கல்லறையை வந்து அவர் கட்டமைச்சுக்கிறாரு. அப்படி கட்டமைச்ச அந்த கல்லறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிசா அப்படிங்கிற இந்த பிரமிட். இந்த கிசா பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 481 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்குது. 481 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் கற்களை வந்து கொண்டு கட்டப்பட்டிருக்குது. இந்த 23 லட்சம் கல்லும் கிட்டத்தட்ட ஒரு 2 டன்லேருந்து 6 டன் எடை வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கடைசி கல் அப்படிங்கிறது ஒரு 60 டன் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படி அந்த காலத்தில் வந்து ஈஸியாக கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஏன்னா உலக அதிசயத்தில் ஒன்றாக வந்து இருக்குது. இது வந்து சூரிய ஒளிப்பட்டால் ரொம்பவே மின்ற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பளிங்கு கல்லெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதைஞ்சு போய் இப்போ அந்த அளவுக்கு இல்லை, அதாவது முன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒளிர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிசா பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி கட்டினாங்க, எங்கிருந்து இவ்வளோ கற்களை வந்து கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது. இதில் இந்த கிசா பிரமிட் ஆகட்டும் இல்லை மற்ற பிரமிட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைல் நதியிலிருந்து கிளை நதிகளை அவங்கள வெட்டி, அதாவது வாய்க்கால் மாதிரி வெட்டி அதில் படகு மூலியமாக கற்களை கொண்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கற்கள் எதுவுமே இல்லை, ஏன்னா அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல் தூரத்தில் இருந்த கல்குவாரியில் இருந்த கற்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்துடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீர் மூலியமாக படகு மூலியமாக தான் கொண்டு வந்திருக்கணும். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த காலத்தில் கிரேன் இல்லை, லாரி இல்லை, இந்த மாதிரி பெரிய பெரிய இயந்திரங்கள் எதுவுமே இல்லை. அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீர் வழியாக தான் படகு மூலியமாக கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நீர்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்த வறட்சினால இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிசா பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூஃபு அப்படிங்கிற மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கல்லறை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிசா பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அதாவது சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் உள்ள என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதோட அந்த துல்லியமான கட்டுமானம் அப்படிங்கிறது எப்படி இவ்வளோ துல்லியமாக கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கட்டியிருப்பாங்க, இதை யார் கட்டினாங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மன்னர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை வச்சு கட்டியிருப்பாரு, அவங்க எல்லாருமே அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிமைகள்லாம் இல்லை, ஏன்னா இந்த அளவுக்கு துல்லியமாக அடிமைகளால் கட்ட முடியாது. அதனால ஆட்களை வச்சு தான் இந்த கல்லறைகள் அப்படிங்கிறது கட்டியிருக்கணும், அந்த பிரமிட் அப்படிங்கிறது கட்டியிருக்கணும். இதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் கட்டியிருக்கணும். அதுவும் இல்லாமல் சில தடயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சவங்களுக்கு சிறப்பான உணவுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த மக்கள் கூட அந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே வேலை செஞ்சவங்க ரொம்பவே சிறப்பான உணவுகள், அதாவது மாமிசம், அதாவது மாட்டோட எலும்பு, இந்த மாதிரி தடயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து அந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடை வந்து கட்டமைச்சிருக்காங்க, சொல்லப்போனால் அவங்களோட கல்லறைகளுக்காக. ஸோ இந்த பிரமிடு இல்லை இந்த கல்லறை ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்து இருந்திருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிசா பிரமிட் அப்படிங்கிறது கட்டமைச்சிருக்காங்க. 23 லட்சம் கல், சொல்லப்போனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டமைச்சிருந்தா தான் இந்த கிசா பிரமிடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கட்டமைச்சிருக்க முடியும். 2 நிமிஷத்தில் கட்டமைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த துல்லியம் அப்படிங்கிறது, அதோட நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே அருமையாக வந்து இருந்திருக்குது. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்க்கும்போது எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் இந்த பிரமிடை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட டெக்னாலஜி அப்போ எந்த மாதிரி யோசிச்சாங்க, ஸோ அந்த காலத்தில் இருந்த வல்லுநர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நிறைய மக்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு சில டெக்னாலஜிஸை வச்சு சில நுட்பங்களை வச்சு இதை கட்டியிருக்கலாம். அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தி புக் ஆஃப் நேச்சரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச்சில் இந்த கல்லை வந்து மேலே கொண்டு போகிறக்காக ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்க அந்த காலத்திலே. அதாவது மேலே இருக்கிற கல்லை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி விடும்போது கீழே இருக்கிற கல்லை மேலே கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஆனால் இதை மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் தான். ஆனால் அக்யூரேட்டாக இவங்க இந்த மாதிரி பண்ணி இந்த பிரமிடை வந்து கட்டமைச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஒருவேளை அந்த காலத்தில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிகப்பெரிய அளவில் பெருசாக வந்து இருந்திருக்கலாம். அதனால அவங்க இந்த கற்களை கையாளுறது அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எது எப்படி அவங்க இந்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்லறைக்காக ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்து இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட இறந்து போன உடல்களுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பிரமிட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, இல்லை நீங்கள் இந்த பிரமிட்ஸை பற்றி வேறு எந்த மாதிரி விஷயங்களை வந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம். டாடா பை, தேங்க்யூ.